கோச்சடையான் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட படைப்பு. அது ரெடி ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. முழுமையா ரெடி ஆகி நம்ம எல்லாருடைய கண்களுக்கு விருந்தளிக்க போறது ஏப்ரல் மாசம். அதுக்கு முன்னதாக இந்த படத்துடைய பாடல் ரிலீஸ் சத்யம் தியேட்டர்ல ஞாயிற்றுக்கிழமையான நேத்து ரொம்ப நல்ல விதத்துல நடந்தது. நிகழ்ச்சியில நிறைய நிறைய விஐபிஸ் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமா ரஜினிகாந்த், படத்துடைய ஹீரோ, தீபிகா படுகான், ஷாருக் கான், நாசர், அதுக்கப்புறம் பட அதிபர்கள், மியூசிக் டைரக்டர் ஏ.ஆர். ரஹ்மான், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிட்டாங்க. இதுல எல்லாருமே ஒன் பை ஒன்னா மேடையில பேசினாங்க. அதுல ரஜினிகாந்த் பேசுனது எல்லாரையுமே ரொம்ப வெகுவா கவர்ந்துச்சு. அவரு மேடை முழுக்க ரொம்ப பாசிட்டிவாவே பேசிட்டு இருந்தாரு. இந்த படத்துடைய வெற்றி விழா கண்டிப்பா நடக்கும் ஆண்டவன் புண்ணியத்துல. அந்த வெற்றி விழாவில நான் ரசிகர்கள் கூட பேசுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு படம் எடுத்து முடிக்கிறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. இந்த படத்தை எடுத்ததுல இருந்து முடிக்கிற வரைக்கும் அவ்வளவு சிரமப்பட்டிருக்கும். ராஜா ராணிகள் படம் அப்படின்னு சொன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. 150 படங்களுக்கும் மேல நடிச்ச அவரு இந்த மாதிரி ராஜா ராணி படங்கள்ல நடிக்கலையே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துதான். ஆனா அதுவும் கடவுள் புண்ணியத்துல இப்ப நான் அந்த மாதிரி படத்துலயும் நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ராணா படம் ரொம்ப வருஷமா அவருடைய மனசுல இருந்த படமா. அந்த படம் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு நடிச்சவருக்கு உடல்நிலை சரியில்லாம போனதுனால தொடர்ந்து அந்த படத்துல நடிக்க முடியாம போயிடுச்சு ரஜினிகாந்தால. இருந்தாலும் இந்த படம், அதாவது கோச்சடையானோட கதையை கே.எஸ். ரவிக்குமார் சொன்னதும் ராணாவை விட ரொம்ப பிடிச்சு போச்சாம். அதனால இந்த படத்துல நடிக்க அவர் சம்மதிச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த படத்தோடைய வெற்றி விழாவில ரசிகர்கள் கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த். கோச்சடியானோட ஆடியோ ரிலீஸ்ல ரஜினிகாந்தை தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் பேசினாங்க. அதுல முக்கியமா ஷாருக் கான் பேசினாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, சென்னைக்கு எப்பெல்லாம் இவர் வராரோ தமிழ் மக்கள் அவருக்கு ரொம்ப மிகுந்த வரவேற்பை கொடுக்கறாங்க, ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் ஒரு முன்னணி படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கும் போது பாலிவுட்ல இவரு கூட்டத்தோட கூட்டமா, அதாவது ரசிகர்களோட ரசிகரா பாத்துட்டு இருப்பாங்களாம். படத்துடைய லஞ்ச் பிரேக்ல நடிகர் நடிகைகள்லாம் லஞ்ச் சாப்பிட போகும்போது ரஜினிகாந்த் மட்டும் சிகரெட்டை ஸ்டைலா தூக்கி போட்டு புடிச்சிட்டு இருப்பாராம். அதை ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப ஆசையாவும் பாத்துட்டு இருப்பாராம் ஷாருக் கான். அதுல இருந்தே ரஜினிகாந்த் அப்படின்னா ஷாருக் கானுக்கு பர்சனலாவும் பொதுவாவும் ரொம்ப பிடிக்குமா. ராவன் படத்துக்காக ரஜினிகாந்தோடைய உதவிய நாடின அவரு ரஜினிகாந்துக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் ஷாருக் கானுக்காக அந்த படத்துல ஒரு சீன் நடிச்சு கொடுத்தாராம். அத ஷாருக் கானால மறக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதுதான் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது, இந்த விழாவுக்கும் வர காரணம் அதுவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. தொடர்ந்து ஏ.ஆர். ரஹ்மான், வைரமுத்து, படத்துல நடிச்ச நிறைய நிறைய பிரபலங்கள் எல்லாருமே பேசினாங்க. வைரமுத்து பேசினாரு. வைரமுத்துக்கு இந்த படத்துல பிடிச்ச பார்ட் என்ன அப்படின்னு கேட்டா படத்துடைய தலைப்பு. கோச்சடையான் அப்படிங்கிற சிவபெருமானுடைய பேரே பெரிய மீனிங் கொண்டது. அந்த ஒரு பேரே எனக்கு முதல் ஈர்ப்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ரஜினிகாந்த பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாரு. தொடர்ந்து படத்துடைய பாடல்கள் பத்தி பேசினாரு. படத்துல கவிஞர் வாலி, அதுக்கப்புறம் கவிஞர் வைரமுத்து இவங்க எல்லாம் பாடல் எழுதியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து ரசூல் பூக்குட்டி, நாசர், ஆதி, சோபனா இவங்க எல்லாருமே பேசினாங்க.